இன் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் வாரண்ட்னா என்ன, வாரண்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும், வாரண்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். செக்ஷன் 71லேருந்து செக்ஷன் 78 வரைக்கும் பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் வாரண்ட் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. வாரண்ட்னா நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான லெட்டரை தான் நம்ம வந்து வாரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த கைண்ட் ஆஃப் வாரண்ட் வந்து நிறைய டைப்பில் இருக்குது. அதாவது அரெஸ்ட் வாரண்ட், சர்ச் வாரண்ட், பெஞ்ச் வாரண்ட், இந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது. இப்போது நார்மலாக பார்க்கணுன்னா ஜஸ்ட் அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஒரு அத்தாட்சியாக இருக்குது. அதாவது வித் த ஹெல்ப் ஆஃப் கோர்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வாரண்ட்டை வந்து கொடுக்கறது, அதை தான் நம்ம அரெஸ்ட் வாரண்ட்டுன்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமலும் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக்ஷன் 45 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டைப் என்னென்னா சர்ச் வாரண்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சர்ச் பண்ணுறதுக்காக போகிறோம். ஏதோ ஒரு பர்சன் அங்கே இருக்காங்களா, இல்லை ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்காக போகிறோம். சும்மா போய் நம்ம இஷ்டத்துக்கு சர்ச் பண்ண முடியாது. ஸோ சர்ச் வாரண்ட் இருந்து அந்த சர்ச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து லீகலாக இருக்கும். இல்லைனா அதை வந்து இல்லீகலாக ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு சர்ச் வாரண்ட் வேணும்னா பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் போட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லைனா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் இந்த சர்ச் வாரண்ட்டை வந்து கொடுப்பாங்க. தென் அவங்களுக்கு தேவையான நீடட் எவிடன்ஸை அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி எடுத்துப்பாங்க அந்த சர்ச் வாரண்ட்டை வச்சு. ஆல்சோ இப்போ வந்து ஒரு பொருளை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு அந்த சர்ச் வாரண்ட்டை வாங்கி அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு அந்த பொருளை தவிர வேறு எந்த பொருளையும் தேடுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. எந்த பர்டிகுலர் பொருளை தேடுறதுக்காக அவங்க சர்ச் வாரண்ட் வாங்கினாங்களோ ஒன் அண்ட் ஒன்லி அந்த பொருளை மட்டும்தான் தேடி எடுக்க முடியும். அதுக்கு தான் சர்ச் வாரண்ட் யூஸ் ஆகுது. அந்த சர்ச் வாரண்ட்டில் எந்த பிளேஸ், அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்ச்சிங் பிளேஸ் அண்ட் அட்ரஸ், அதை வந்து நீட் அண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மாதிரி எந்த கண்டென்ட்டுக்காக, அதாவது எந்த பர்பஸ்க்காக இவங்களுக்கு இந்த சர்ச் வாரண்ட் வேணும், என்ன பொருளை வந்து சர்ச் பண்ண போகிறாங்க, ஏன் சர்ச் பண்ண போகிறாங்க, இப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அவங்க ப்ராப்பராக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆல்சோ அவங்க வந்து எந்த டைம் எந்த டேட்டில் அந்த பிளேஸில் போய் சர்ச் பண்ண போகிறாங்கன்னு அந்த டைம் அண்ட் டேட்டை வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். முக்கியமாக இந்த சர்ச் வாரண்ட்டில் அந்த மஜிஸ்ட்ரேட்டோடைய சைனும் கோர்ட்டோடைய சீலும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்ச் வாரண்ட் வந்து செல்லத்தக்கும். தென் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சர்ச் வாரண்ட்டுன்னு பார்க்கல, அந்த சர்ச் வாரண்ட்டில் இருக்கக்கூடிய பிளேஸை மட்டும்தான் சர்ச் பண்ண முடியும். ஆல்சோ அந்த சர்ச் வாரண்ட் அப்படிங்கிறது மேண்டட்டரியான ஒரு விஷயமா இருக்குது அந்த இடத்த சர்ச் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் இட்ஸ் கன்சிடர்ட் டு ட்ரெஸ்பாஸ். அப்புறம் அந்த எவிடன்ஸ், எந்த எவிடன்ஸை நம்ம எடுக்கிறதுக்காக அந்த சர்ச் வாரண்ட்டை வாங்கினோமோ அந்த எவிடன்ஸை மட்டும்தான் சர்ச் பண்ணணும். ஆல்சோ நம்ம உள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளியில் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் தட் இந்த சர்ச் வாரண்ட்டோடைய வேலை முடிஞ்சிட்டு இந்த சர்ச் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்க நேபர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணையில் பார்க்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கையெழுத்து வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அப்புறம் அந்த சர்ச் பண்ண இடத்துலேருந்து எந்தெந்த பொருளை வந்து அவங்க கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து போட்டு அதுலேயும் நெய்பர் சைனை வந்து வாங்கியிருக்கணும். அது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ், லேண்ட்மார்க் கேஸ் MP சர்மா vs சதீஷ் சந்திரா. இந்த கேஸில் வந்து கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சர்ச் வாரண்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மோஸ்ட் நீடட் சிச்சுவேஷனாக இருந்தால் மட்டும்தான் சர்ச் வாரண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் ஒரு ஹையர் கோர்ட்லேருந்து ஒரு லோவர் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கு. தென் அனதர் டைப் ஆஃப் வாரண்ட்டு தான் பெஞ்ச் வாரண்ட்டு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வாரண்ட். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அதாவது அரெஸ்ட் வாரண்ட் வித் சர்ச் வாரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வாரண்ட்டும் சேர்ந்தது தான் பெஞ்ச் வாரண்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வாரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஷியோமோட்டோவில் வந்த உடனே இது வந்து யூஸ் ஆகிரும். தென் என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாரண்ட். ஒரு வாரண்ட் எப்படி இருக்கணும், நார்மலாகவே வாரண்ட்டுன்னு வரையில் அந்த வாரண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் செப்பரேட்டாக செக்ஷன் 73 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் வந்து சொல்லியிருக்கு.
அந்த வாரண்ட்டில் நேம் ஆஃப் அக்யூஸ்டு ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்புறம் அந்த வாரண்ட் வந்து எந்த கோர்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அந்த கோர்ட்டு நேமு, தென் அந்த இடத்தோடைய நேம் ஆஃப் த ஸ்டேஷன், அப்புறம் ஆல் கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் அண்டு சீல். அதாவது இப்போ கோர்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணல அந்த கோர்ட்டில் உள்ள சைனு சீல் ரெண்டுமே இருக்கணும். தென் என்னென்னா duration ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் வாரண்ட். நார்மலாக ஒரு வாரண்ட் வந்து எவ்வளோ நாள் வேலிடாக இருக்கும்னா ஜஸ்ட் 15 days ஒன்லி. மோர் தென் 15 days ஆகிட்டுன்னா நம்ம அகெயின் என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வாரண்ட் தான் ரெடி பண்ணணுமோ தவிர இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் செக்ஷன் 74 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். தென் செக்ஷன் 75 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, மிஷின் கன் மாதிரி இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாரண்ட்டோட கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதாவது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் தயர் சேஃப்டி பர்பஸ்க்காக. தென் செக்ஷன் 78 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, வாரண்ட் இஸ் அவுட்டர் சைட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் செல்லுபடி ஆகும். அதாவது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் அந்த வாரண்ட் வந்து செல்லுமா அப்படின்னா இல்லை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை வந்து ஐஓ கிட்ட வந்து ஒரு வாரண்ட் இருக்குன்னா அந்த வாரண்ட்டை வச்சு தேடக்கூடிய அக்யூஸ்டு வந்து அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்டில் இருந்தாலும் இந்த வாரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த அக்யூஸ்டை வந்து கேப்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தென் வாரண்ட் கேஸ்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் செக்ஷன் 2 கிளாஸ் எக்ஸ். இப்போது நார்மலாக நமக்கு தெரியும் சமான் கேஸுன்னு, மேக்ஸிமம் சிவில் சைடாக இருக்கட்டும் கிரிமினல் சைடாக இருக்கட்டும் சமான் அனுப்பி வைப்பாங்க அந்த பர்சனை வந்து ஜஸ்ட் அப்பியர் ஆகிறதுக்கு வர வைக்கிறதுக்காக. ஸோ சின்ன சின்ன சார்ஜ் இருக்கக்கூடிய கேசஸ், ஸ்மால் சார்ஜ் கேஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் சமான் அனுப்புனா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ சமான் கேஸுன்னு அதை சொல்கிறாங்க செக்ஷன் 2 கிளாஸ் டபிள்யூவில். ஆனால் வாரண்ட் கொடுத்தா தான் சரி வரும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் பேலபிள் அஃபென்ஸ் எல்லா இடத்துலையுமே வாரண்ட்டு தான் ரொம்ப நீடட் ஒன்றா இருக்குது. இப்போவும் சின்ன அஃபென்ஸை பொறுத்தளவில் சமான் அனுப்புனா போதும்னு பார்த்தோம். ஆனால் சமான் அனுப்பியும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த பர்சன், அக்யூஸ்டு பர்சன் அந்த பர்டிகுலர் டேட்டில் அவர் ஆஜர் ஆகலைன்னா தென் அந்த சமான் கேஸுங்கிறது அப்படியே வாரண்ட் கேஸ் ஆகும். இன் சிஆர்பிசியாக இருக்கையில் 3 yearsக்கு மேலே இருக்கக்கூடிய அஃபென்ஸ் எல்லாத்தையுமே வாரண்ட் கேஸஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போது பிஎன்எஸ்எஸ் ஆக்டாக இது ரீப்ளேஸ் ஆனதுனால 3 years அப்படிங்கிற அந்த டைம் பீரியட் வந்து 2 yearsஆக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 2 yearsக்கு மேலே இருந்த குற்றங்கள் எல்லாத்துக்குமே வாரண்ட் அனுப்பி வாரண்ட் கேஸாக தான் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க.